வேலூரில் சாலை அமைக்க கோரி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூரில் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் ஆற்காடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், அந்த பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை அமைக்கப்படாமல் இருக்கிறதா? மக்கள் முன்வச்சு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன் இத்தனை ஆண்டுகளா அந்த பகுதியில சாலை அமைக்கப்படல? புகார் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆனந்தி, வேலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போது சாலை மறியல் நடைபெற்று வரக்கூடிய பகுதியானது காகிதப்பட்டறை மாநகராட்சியின் 28வது வார்டுக்குள் வருகிறது. வேலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டில் இருந்தே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகராட்சி முழுவதும் சாலை அமைக்கும் பணிகளும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் காகிதப்பட்டறை பகுதிக்கு உட்பட்ட மேலன் தெரு மற்றும் செல்லியம்மன் கோவில் தெரு ஆகிய 2 பகுதிகளுக்கு மட்டும் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை என்றும், ஆனால் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு முறையான சிமெண்ட் சாலை அமைத்திருக்கிறார்கள். இருந்த போதும் இந்த பகுதியில் 2 தெருக்களுக்கு மட்டும் இதுவரை முறையான சாலை அமைக்காததால் மழைக்காலங்களில் சேரும் தகுதியமாக காணப்படும் 2 தெருக்களாலும், வெயில் காலங்களில் குண்டும் குழியுமாக புழுதி பறக்கும் இந்த தெருக்களாலும் முதியவர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் உள்ளிட்டோர் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக வேலூர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை இப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையிலும் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் 2 தெருக்களுக்கும் விரைந்து தரமான சாலை அமைத்து தர கோரியும் தற்போது காகிதப்பட்டறை பகுதியில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆற்காடு செல்லும் சாலையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி மாநகராட்சி அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து சற்று நேரத்திற்கு முன்பு சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இப்போதும் கூட அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். சாலை அமைக்கப்பட வேண்டும் என மாநகராட்சி தரப்பில் இருந்து கேட்டபோது ஒவ்வொரு பகுதி வாரியாக பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நிறைவேற்ற ஒவ்வொரு பகுதியாக சாலைகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காகிதப்பட்டறைக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்து தொடர்ச்சியாக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, விரைவில் சாலை அமைத்து தரப்படும் என பேச்சுவார்த்தை போது உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து மறியல் போராட்டமும் கைவிடப்பட்டிருக்கு. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குமரவேல்.